வணக்கம். தொடர்ந்து ஆரோக்கியமாக வாழ பழமை ஆரோக்கியம் சேனலை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல் வந்து எல்லாமே சிம்பிளான டிப்ஸ், பட் எல்லாம் பக்கா டிப்ஸ் பயன்படுத்துங்க, பலன் பெறுங்க. இப்போ நம்ம சேனல்ல என்ன சிம்பிளான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, மூல நோய் குணமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான டிப்ஸுங்க, பயன்படுத்துங்க, பலன் பெறுங்க. அதாவது இந்த மூல நோய் வந்து வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதை பத்தி பேசணும்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். இதுக்கு உண்டான டிப்ஸை மட்டும் சொல்றேன், பயன்படுத்திக்கோங்க. வேப்பங்கொட்டை தெரியும் பார்த்தீங்களா? வேப்பங்கொட்டை அதாவது பழுத்துரும், அதுக்குள்ள கொட்டை இருக்கு பார்த்தீங்களா? அந்த கொட்டையில அந்த மேல ஓடை எடுத்துருங்க. அந்த மேல ஓடை எடுத்துட்டு அந்த வேப்பங்கொட்டை பருப்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த பருப்பு ஒரு 5 பருப்பு எடுங்க. வெறும் 5 பருப்பு தாங்க. ஸோ அந்த 5 பருப்பு தான். அந்த 5 பருப்புல பனவெல்லம் கொஞ்சம் சேருங்க. கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா சின்ன ஒரு இது இருந்துச்சுன்னா, என்ன சொல்றது, அம்மியா அது என்ன சரியா வரமாட்டுது, உரல் சின்ன உரல் இருந்துச்சுன்னா அதில் வச்சு நல்லா போட்டு நச்சுட்டு, அதை வந்து நல்லா நச்சுட்டீங்கன்னா ஒரு மாதிரி இதாக வந்துடும். நமக்கு வந்து ஒரு மாதிரியா ரொம்ப பேஸ்ட்டும் இல்லாமல் ஒரு மாதிரியா பொழுதுன்னு வந்துடும். அந்த மாதிரி அதை அப்படியே எடுத்து வாயில் போட்டுருங்க. காலை மாலை இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும். சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூலம் பிரச்சனை குணமாகும். இதை பயன்படுத்தி பாருங்க, கட்டாயம் ரிசல்ட் கிடைக்க அதிகமாக சான்ஸ் இருக்கு. இது போன்ற இன்னொரு வீடியோலையும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே